Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு what's in my bag வீடியோ தான் பார்க்க போறோம். So every year January month வந்து நான் what's in my bag வீடியோ பண்ணுவேன். So இந்த வாட்டி வந்து அதே மாதிரி தான் லாஸ்ட் 2 இயர்ஸா நம்ம கேரி பண்ற எசென்ஷியல்ஸ் எல்லாமே கேரி பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எடுத்து நம்ம நிலைமை. So இந்த வாட்டியும் நான் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா எவ்ரி இயர் நான் வந்து ஒரு பேக் வாங்குவேன். அந்த ஒரு பேக் தான் நான் அந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஏதாவது குட்டி பேக்ஸ் மாற்றுவேன். பட் ஆனால் போன வருஷம் வந்து இந்த பேக்குமே வாங்கலை. ஸோ அதனால நான் இந்த வாட்டி நியூ இயர்க்கு கண்டிப்பாக பேக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாங்கியிருக்கேன். இன்னும் நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நான் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் முக்கியமாக என்னன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பேக் உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு அந்த பேக் வச்சுட்டு அதில் பழைய பேக்கில் இருந்த திங்ஸ் எல்லாமே அப்படியே இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ அப்போ தான் நீங்களும் என்னோட புது பேக்கை பார்க்கலான்னு. ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது என்ன பேக்னா ஆலன் சோலியோட பிளாக் ஹேண்ட்பேக் ஒன்று. ஸோ இதுதான் அது. ஆக்சுவலி இப்படி இருக்கும். நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணல. ஸோ இது என்னன்னா இன்னும் நான் ஸ்டிக்கர் பிக்கல, டேகே இப்போ தான் கட் பண்ணி எடுத்தேன். பிகாஸ் வீடியோக்காக வந்து கட் பண்ணேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3000. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆலன் சோலி பேக்ஸ் வந்து யூஸ்வலாகவே வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் லோட் பண்ணால் ஆனால் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இப்போ மற்ற பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேகே ரொம்ப ஹெவியாக இருக்கும். நிறைய திங்ஸ் போட்டால் இன்னும் ஜாஸ்தி ஹெவி ஆகிடும். ஸோ எனக்கு ஆலன் சோலி பேக்கில் ரொம்ப பிடிச்சது எதுனா வந்து இதுதான். வெயிட்டே இருக்காது. எவ்வளோ போட்டாலுமே வந்து வெயிட் இருக்காது. என் பேக்கில் நிறைய இருக்குது, பட் ஸ்டில் வெயிட்டே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து என்னென்னா நான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோட எண்டில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ நிறைய திங்ஸ் இருக்கனால ஓப்பன் பண்ண முடியலனால ஃபுல்லாக காட்ட முடியல. ஸோ வந்து ரேண்டமாக நான் வந்து பிக் பண்ண போகிறேன் என்னோடய பேக்கில் இருந்து எல்லாமே. ஃபர்ஸ்ட் என்னென்னா வந்துட்டு என்னோட சன்கிளாஸஸ். ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து என்னோட ஸ்பெக்ஸ் வந்து மாற்றினேன். ஸோ அதனால் அப்போ வந்து இது நான் வாங்கினேன். 2 months ஆகுது இது வாங்கி. இதுக்கு முன்னாடி இருக்க கொஞ்சம் வருஷமாகவே நான் ஓபிஎம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து வின்சென்ட் சேஸ். ஸோ நீங்கள் லென்ஸ் கார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பிளாக் அண்ட் கோல்டு கலந்த மாதிரி ஒரு சன்கிளாஸ். ஸோ இது வந்து போலராய்டு. ஸோ இது கொஞ்சம் ஓவர் சைஸ் தான். இது கொஞ்சம் ஆனால் இட்ஸ் குட். எனக்கு பிடிக்கும் ஓவர் சைஸ் சன்கிளாஸஸ், ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 1300க்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில், இந்த பிராண்டில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட பவர் கிளாஸஸ் காட்டிடுறேன். ஸோ இது வந்து என்னோட வின்சென்ட் சேஸ் பவர் கிளாஸஸ். ஸோ இது கொஞ்சம் ஓவர் சைஸ். மூவிஸ் பார்க்கறதுக்காக நான் இது வாங்கினேன். ஆக்சுவலி என்னோட நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாஸில் கொஞ்சம் ஃப்ரேம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் மூவிஸ்க்காக வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ், என்னோட நியூஸ் கிளாஸஸ். பட் ஆனால் சேட்லி இது வாங்கின டைம்லேருந்து நான் மூவிஸ் எதுவுமே நான் போவே இல்லை தேட்டருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வாங்கினேன் இது மெயினாக. பட் இட்ஸ் ஓகே, எவ்ரி திங் வில் பி நார்மல் அகெயின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய பர்ஃப்யூம். ஸோ பர்ஃப்யூம் வந்து எலிசபெத் ஆர்டனோட மை 5th Avenue பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன். இப்போது பர்ஃப்யூம் வந்து நான் ரேண்டமாக மாற்றிட்டே இருப்பேன். பட் எது நான் யூஸ் பண்ணுறேன் அதை நான் கேரி பண்ணுவேன். பட் இப்போ கரண்ட்லி என் பேக்கில் வந்து இந்த பர்ஃப்யூம் தான் இருக்குது. இது வந்து 50 ml. ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் சீசனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பர்ஃப்யூம். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கோஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பர்ஃப்யூம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை இந்த ஃப்ரூட்டி ஃப்ளாரல் மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணனா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட டேங்கிள் டீசர் இருக்குது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸ்லாம், 2-3 வீடியோஸில் கூட இது இருக்கும். இது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் ப்ராப்பராக. நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சோன்னா ரொம்ப வருஷம் கூட இது வரும். ஸோ நானே ஒரு 3 years வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. லைக் வெரி குட் ஒன். அண்ட் பிளாக் அண்ட் கோல்டு அகெயின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹவுஸ் கீ வருது. இட்ஸ் அ மினியன் கீ. அப்புறம் வந்து என்னோடய டேப்லெட் கேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து ஃபுட் அலர்ஜி இருக்குது, ரொம்ப சிவியர் ஃபுட் அலர்ஜி இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய எமர்ஜென்சி டேப்லெட்ஸ் வந்து எப்போவுமே என்கிட்டயே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து டேப்லெட் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சானிடரி நாப்கின். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிபடி ஷுட் கேரி திஸ். அண்ட் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன்னா எல்லாம் பெருசாக போயிடும். நெக்ஸ்ட் வந்து என்னோடய வாலெட் வந்துருச்சு. ஸோ வாலெட் வந்து நான் நாட் அ வாலெட் பர்சன். ஹேண்ட்பேக்ஸ் எனக்கு நிறைய வச்சுக்க பிடிக்கும். ஸ்லிங் பேக்ஸ் நிறைய வச்சுருப்பேன். பட் வாலெட் வந்து நான் ரொம்ப ரேராக தான் மாற்றுவேன். பிகாஸ் எனக்கு நான் பேக்கெட்டில் வந்து ஒரு வாலெட் வச்சுருந்தேன். ரொம்ப லக்கியான ஒரு வாலெட் எனக்கு அது. ஐ ஸ்டில் ஹேவ் இட். அது வந்து ஒரு 5 years வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆலன் சோலி வாலெட் வாங்கினேன். அது யூஸ் பண்ணாமையே அதுக்கப்புறம் லாக்டவுனில் கூட சரியாக யூஸ் பண்ணல. ஸோ அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு அந்த வாலெட். ஸோ ஐ தாட் ஓகே நம்ம சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு அகெயின் ஒரு ஆலன் சோலி வாலெட் வாங்கினேன். இந்த பேக்காக வாங்கினேன் பேக் வாங்கும்போது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees. அந்த பேக் வந்து 3000.
லைஃப் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இது வந்து கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இங்கே. ஸோ யா அண்ட் இது ரொம்ப ஒரு கார்ட் ஹோல்டர் வாலெட் மாதிரி வச்சுக்கலாம் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சானிடைசர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இது என் பேக்கில் இருக்கும், பட் வெளியே போனேன்னா என் பாக்கெட்டில் இருக்கும். இல்லைனா என்கிட்ட வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும் லைஃப் பாய், இது அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது கேரி பண்ணுவேன் நான். இது வந்து மோஸ்ட்டாக வந்து என்னோடய பாக்கெட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபோனில் ஒரு பாக்கெட்டில் வந்து ஃபோன் இருக்கும், ஒரு பாக்கெட்டில் வந்து இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்போசபிள் ஸ்ட்ரா இருக்குது. இது ஏதாவது வாங்கும்போது உள்ளே போட்டுருவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் எல்லா டைமும் கேரி பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்குது. நெக்ஸ்ட் என்னோட கிளாத் மாஸ்க் இருக்குது. இது வந்து ஜாக்கி பிளாக் மாஸ்க். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட மேக்கப் பவுச் வந்துடுச்சு. ஸோ மேக்கப் பவுச் இது வந்து மேக்கோட பவுச். இது வந்து எனக்கு மேக் கொஞ்சம் வாங்கும்போது எனக்கு காம்ப்ளிமெண்ட்டே கிடச்சிது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நான் ரொம்ப மேக்கப் கேரி பண்ண மாட்டேன், ஃபேஸில் தான் இருக்கும், ரொம்ப கேரி பண்ண மாட்டேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, என்னோடய ஃபேவரட்டான ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் இருக்குது, மேக்கோட காம்பேக்ட். என்னோட ஷேட் வந்து NC40. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரியல் டெக்னிக்ஸ் மல்டிடாஸ்க் ப்ரஷ் இருக்குது. ஸோ இது வந்து மினி ப்ரஷ். ஸோ பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேக்கோட பவுடர் கிஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது. இது வந்து ஷேட் வந்து ஓவர் தி டோப். இது ரொம்ப நல்ல ஷேட், ஒரு குட் நூட் ஷேட், ரொம்ப சட்டிலான ஒரு நூட் ஷேட், ரொம்ப ஓவராலாக இருக்காது, ரொம்ப வாஷ்ட் அவுட்டாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும் இந்த ஷேட் எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெக்காவோட ஒரு மினி லிப்ஸ்டிக் இருக்குது. ஓ மை காட், பெக்கா வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பிராண்ட் வந்து கிடைக்காது இனிமேல். ஐ ரியலி மிஸ் யூ பெக்கா. எனக்கு பெக்காவோட அந்த ஹைலைட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், ப்ரைமர் ரொம்ப பிடிக்கும், அந்த ஷாம்பியன் பாப் ஹைலைட்டர் எனக்கு அதுதான் நான் போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓ மை காட், sadly this is very sad actually. I badly miss பெக்கா. அண்ட் இது வந்து இதோட ஷேட் வந்து ஆர்கிட். ஸோ இதுதான் இது, ஒரு மாதிரி ப்ரௌன் மரூன் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஷேடு, யூனிக் ஷேடு இது. அண்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் டை, மல்டி கலர் ஹேர் டை இருக்குது, அப்புறம் வந்து ஒரு கிளச்சர் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் இன் மை மேக்கப் பவுச். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேக். இது வந்து ஒரு ஷாப்பிங் பேக். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேப்பர் பேக் அதெல்லாம் வந்து பிஞ்சிரும், ஹேண்டில் வந்துடும். ஸோ அந்த டைம்லலாம் ஜஸ்ட் இன் கேஸ் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேண்டபிள் பேக் வந்து நம்ம வச்சுக்கணும், ஷாப்பிங் பேக். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் திஸ் டிஃப்ரெண்ட் திங். இது ரொம்ப ஹோம் சென்டரில் வந்து ஆன்டி கோவிட் கீன்னு சொல்லிட்டு ஒன்று விற்றுச்சு. 45 rupees என்னமோ 15 rupeesக்கு டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. ஸோ இது என்னென்னா, நான் வந்து இப்படி வச்சுட்டு லிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு, டோர் திறக்கிறதுக்கு, டோர் வந்து இப்படி இப்படி போட்டு இப்படி திறக்கலாமா, ஸோ அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இது இருக்கேன் பேக்கில். அப்புறம் இப்போ வந்து போட்டோட ஏர்டோப் 161 ட்ரை பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் அதோட அன்பாக்சிங்லாம் இருக்கும். ஸோ இது நான் இப்போ ட்ரை பண்ணுறதுனால இது என் பேக்கில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், ரொம்ப அதுக்கப்புறம் குப்பை தான் இருக்குது. என்னென்னா, இப்போது கொஞ்ச நாளாக வந்துட்டு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போயிட்டு இருந்ததுனால இந்த மிஸ்டெல்லாம் ட்ரை பண்ண அந்த பர்ஃப்யூம் டெஸ்டிங் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்போவுமே நான் நிறைய டெஸ்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி நிறைய ஃப்ரேக்ரன்சஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அங்கே மொத்தமாக அங்கே குப்பை வைக்க பிடிக்காது, அதனால் பேக்கில் போட்டுப்பேன். அது என் பேக்கு குப்பை தொட்டி மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹாவ் அ வெரி வெரி பேட் ஹேபிட். என்னென்னா, எனக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் எடுக்கிற ஹேபிட் நிறைய இருக்குது. இப்போ தியேட்டரோ இல்லை எங்கேயாச்சும் நான் போகிறேன்னா வந்து நான் ஏதாவது வாங்கினேன்னா சும்மா ஒரு 2 டிஷ்யூன்னு எடுக்க மாட்டேன், நல்லா 6-7ன்னு எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து என் பேக் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இது நான் ரொம்ப பேட் ஹேபிட். எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் எடுக்கணும். நான் அது இந்த வருஷம் என்னோட ரெசல்யூஷன் வந்து அதுதான். நான் வந்து இந்த எடுக்கிற ஹேபிட் வந்து நான் கம்மி பண்ணணும். நான் வந்து ஒரு 7-8ன்னு எடுக்கிறதுனால எனக்கு வந்து இவ்வளோ வந்து என் பேக் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட டிஷ்யூ வேணும்னா ஜெனனி பேக்கில் போனால் டிஷ்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பேக் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், ஜிப்பர்லாம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, மெயினாக வந்துட்டு ஒரு நார்மல் ஜிப் இருக்கும் எல்லா பேக்லேயும் இருக்கிற மாதிரி. அண்ட் இங்கே வந்து
கார்டை வைக்கிற ஸ்லாட் இருக்குது, ஒரு 4 ஸ்லாட் இருக்குது, அப்புறம் 2 பென் வைக்கிற மாதிரி 2 ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் இது யூனிக்காக இருக்குது. ஏன்னா நம்ம வாலெட் எடுக்கலாம்னா நம்ம இதுலேயே வந்து கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் தான் இது. அண்ட் இதில் எனக்கு இன்னொன்று என்ன பிடிக்குன்னா ரொம்ப ஸ்பேஷியஸான பேக், ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸ். ஸோ உங்களுக்கு பேக் இந்த பேக்கில் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனால் கூட நீங்கள் ட்ரெஸ்ஸு கூட உள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு பேக். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இப்போது நீங்கள் இந்த பேக் வந்து சின்னதாக வேணும்னா இங்கே புஷ் பண்ணிவிட்டு 2 சைடும் இந்த ஃப்ளாப் இங்கே 2 சைடும் புஷ் பண்ணிட்டு இப்படி ஃப்ளாப் போட்டிங்கன்னா அது குட்டியாயிடும். இந்த பேக் குட்டியாயிடும். இவ்வளோதான் பேக். அண்ட் இல்லை உங்களுக்கு வந்து நிறையா வேணும்னா மீடியம் சைஸில் வேணும்னா இப்படி இழுத்து இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும் இந்த சைடில், இது கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு ஷேப்பில் மாறிடும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே இப்படி போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது கூட வந்துட்டு தே ஆல்சோ கேவ் மீ திஸ் ஷோல்டர் ஸ்ட்ராப். ஸோ இது வந்து நான் மேக்ஸிமம் நான் வந்து இப்படி எடுத்துகிட்டு போவேன். கொஞ்சம் பேக் ஹெவியாக இருக்குன்னா நான் ஷோல்டர் ஸ்ட்ராப் போட்டுப்பேன். இது ஆனால் எப்போவுமே பேக்கில் போட்டு தான் வச்சுருப்பேன் நான். ஸோ இல்லைனா நான் இப்படி கேரி பண்ணிட்டு போவேன். ஸோ திஸ் இஸ் மோர் லைக் இது மோஸ்ட் ஆஃப் வெயிட் ரொம்ப இல்லைன்னா நான் வந்து இப்படியே எடுத்துப்பேன் பேகு. ஸோ யா அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இது வந்து பிளாக் அண்ட் சில்வர் கோட்டிங். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் திஸ் லைக் இந்த க்ராக் பிரிண்ட்னா எனக்கு உயிர். எனக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி க்ராக் பிரிண்ட்டில் வந்து பேக்ஸ் இல்லை. ஸோ ஐ தாட் ஓகே ஐல் கெட் ஒன் சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் மோர் லைக் இந்த பின்னாடி பக்கமும் வந்துட்டு க்ராக் பிரிண்ட் இருக்கும். ஸோ யா தட்ஸ் இட் கைஸ். நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நாளாக ஒரு பிளாக் ஹேண்ட்பேக் வாங்கி ரொம்ப நாளாச்சு. H&M பேக் தான் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் நான். அப்புறம் வாட் இஸ் தட் வேன் யூசன் பேக் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது வந்து இந்த போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளாக் ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் யா தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. என் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.